என்னை பொறுத்தவரையில் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். வாய்ப்புள்ள போது அரசியல் தளத்தில் தேர்தல் அரசியல் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் சென்று மக்களுக்காக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. யாரெல்லாம் என்னை நீங்கள் சொல்வது போல் ஒத்தைச்சீட்டு திமுகவுக்கு இருந்து கொண்டு எல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வுரிமைக்காகத்தான் என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற என்னை விமர்சிக்கிறவர்கள் அனைவருக்கும் சேர்த்து தான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கருத்தை நான் முன்வைத்து அதை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களும் இந்திய அளவில் 15% இடஒதுக்கீட்டை பெற்று பிற மாநிலத்தவர்களும் இன்றைக்கி மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை பரவலாக்கியிருக்கு. இந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் கடந்த காலங்களில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று பேசி அதை சாதித்து முதல் அண்ணா யூனிவர்சிட்டியை என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் அமைத்து இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி பொறியியல் படித்து உலகளாவிய அளவில் பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் கடந்த கூட்டத்தொடரில் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும், அரசு இது கொள்கை முடிவாக எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கடந்த மாதம் என் தொகுதியில் இன்றைக்கு தொடங்கி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தொடங்கி இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதே ஒத்தச்சீட்டு வேல்முருகன் தான் தொழிலாளர் விரோத சட்டத்தை நான் கூட்டணியில் இருக்கிற திமுக அரசு கொண்டு வந்தபோது கூட அதை சட்டமன்றத்தில் எதிர்த்து அந்த சட்டத்தை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறேன். ஆக இது போன்ற அடுக்கடுக்காக என்னால் அடுக்க முடியும். மணல் குவாரிகளை அரசுரிமையாக்கியது, இன்றைக்கு பல குடும்பங்களின் தாய்மார்களின் தாலி அறுத்த லாட்ரி தடை சட்டம் கொண்டு வந்தது, தண்ணீருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு பிற்காலத்தில் வரும் குடிநீருக்கு என்று மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பதை அரசு அனைத்து வீடுகளிலும் அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தது. இதுபோன்று மணல் குவாரிகளை தனிநபர்கள் பெருமளவில் லாபம் சம்பாதித்ததை அது அரசுடைமையாக்கி அரசே மணலை விருப்பப்படுகிற பொதுமக்களுக்கு வழங்கலாம் என்கிற என்னுடைய ஆலோசனையின்பால் ஏற்றுக்கொண்ட பெற்ற சட்டங்கள். இந்த மாதிரி என்னால் இந்த ஒத்தைச்சீட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்தேன் என்பது 2001 இன்று வரை அடுக்கடுக்கான மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிறேன். அது அத்தனையும் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில்